இலவசம் இலவசம் இலவசம். இலவசம் வாங்குவதும் குற்றம், இலவசம் கொடுப்பதும் குற்றம். லஞ்சம் வாங்குவது குற்றம், லஞ்சம் கொடுப்பதும் குற்றம். எப்படி லஞ்சம் அதிகரித்தால், லஞ்சம் வாங்குவவர்கள் அதிகரித்தால் இந்த நாடு வீணாகி போய்விடுமோ, அதுபோல இலவசம் வாங்குவவர்களும் இலவசம் கொடுப்பவர்களும் அதிகரித்தால் இந்த நாடும் வீணாகி போய்விடும். மானம் மரியாதை போய்விடும், உரிமை போய்விடும், அனைத்தும் போய் அவர்கள் கொடுக்கும் 2000 ரூபாய் 2500 ரூபாயை வாங்கி அவமானப்பட்டு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு ரோடு இல்லாமல், சரியான குடிநீர் இல்லாமல், சரியான கல்வி இல்லாமல், சரியான மருத்துவம் இல்லாமல் வாழ்வதை விட செத்து போயிடலாம். இதை தான் சீமான் அண்ணன் சொல்றாரு. கத்தி கத்தி சொல்றாரு. 20 வருஷமா சீமான் அண்ணன், தயவு செய்து அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. அவர் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. அவர் என்ன சொல்றாரு? இலவசத்தை வாங்காதீங்க, உரிமையா போராடுவோம், உரிமையா கேட்போம், மான மரியாதையோட வாழ்வோம். வாழ்வது ஒரு 50 வருஷம் காலங்க. 150 வருஷம் யாரும் வாழலைங்க. அதுக்கு முன்னாடிலாம் ஏதோ 100 வருஷம் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு இந்த பெரிய பெரிய காரில் போகிறவங்க தான் ஒரு 90 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க. எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், முதலமைச்சர்கள், ஏன்னா அவங்க தான் சேஃப்டியாக இருக்காங்க. அவங்க ஏன்னா அரசு மருத்துவமனைக்கு அவங்க வர்றதில்லை. அரசு மருத்துவமனைக்கு வந்தால் அவங்களுக்கு தெரியும். அவங்கெல்லாம் நல்லா பணத்தை வைத்து கொண்டு நல்லா தனியார் மருத்துவமனைக்கு போய் அவங்க உடம்பை பார்த்து கொள்கின்றார்கள். நம்ம போக முடியுமா? நம்ம போக முடியாது. நமக்கு சரியான மருத்துவமனை, அரசு மருத்துவமனை இல்லை. ஏன்னா நம்ம 2500 ரூபா வாங்கிடுறோம், 2000 ரூபா வாங்கிடுறோம். அப்புறம் எப்படி நம்ம கிடைக்கும்? நம்ம தான் அசிங்கப்பட்டமே. அவங்ககிட்ட கேட்க முடியாது. சரியான கல்வியை கேட்க முடியாது, சரியான மருத்துவமனையை கேட்க முடியாது, சரியான குடிநீரை கேட்க முடியாது, சரியான ரோடும் கேட்க முடியாது. இதை தான் சீமான் கத்தி கத்தி சொல்றாரு. தயவு செய்து கையை நிட்டு வாங்காதீங்கயா, வாங்காதீங்க, வாங்காதீங்க, வாங்காதீங்கன்னு. ஏன் நீங்களாம் சம்பாதிக்கல? ஏன் நீங்களாம் உழைக்கல? ஏன் இந்த 2000 ரூபாய் 2500 ரூபாய் வாங்கி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வாழ்றீங்க? நமக்கு சரியான நம்ம கேட்பது எதுவுமே நம்ம கேட்குற இடத்துல இல்லையே. ஃபர்ஸ்ட் தயவு செய்து அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இலவசத்தை ஒழிப்போம். எப்படா பொங்கல் வருது, எப்படா இந்த அரசு 5000 ரூபா கொடுக்கும், 3000 ரூபா கொடுக்கும், எப்படா கரும்பு கொடுக்கும்? என்ன இது? என்ன என்ன எங்க போய்கிட்டு இருக்கீங்க? கேவலப்பட்டு போய்கிட்டல. அது பொங்கல் அன்னைக்கு 29,000 கோடி டாஸ்மார்க்கில் வருமானம். நகை கடையில் அவ்வளோ கூட்டம், லட்சக்கணக்கில் நகை கடையில் கூட்டம். ஆனா வாங்குவது இலவசம். நம்ம கேவலமா போல. நம்ம ஏன்? தயவு செய்து இதெல்லாம் நிறுத்தி விடுவோம். நாம் வாங்குவதை நிறுத்தி விட்டால் அவன் சொல்வதை நிறுத்தி விடுவான். நான் கொடுக்கிறேன், நான் கொடுக்கிறேன், நான் கொடுக்கிறேன் சொல்றான் பாருங்க, அவன் நிறுத்திடுவான். இவன் 2 பேரும் நிறுத்த மாட்டேன்றானுங்க. 2 பேரும் நாங்க கொடுக்கிறோம், 2000 ரூபா கொடுக்கிறோம், 2500 ரூபா கொடுக்கிறோம், நாங்க 10,000 ரூபா கொடுக்கிறோம், 8000 ரூபா கொடுக்கிறோம். இப்ப மூணாவதா ஒருத்தன் வந்துட்டான். நான் 2500 ரூபா கொடுக்குறேன், கார் கொடுக்குறேன், மாமன் சீரு கொடுக்குறேன், மச்சான் சீரு கொடுக்குறேன், அண்ணன் சீரு கொடுக்குறேன், நான் பைக்கு தரேன். என்னங்கடா, யார் விட்டு காசு எல்லாம் கொடுக்குறீங்க? உங்க காசா? இல்ல நீங்க முதலமைச்சரா வந்துட்டீங்களா? உங்க முதலமைச்சர் சொத்துல நீங்க இதுக்கு ஆண்ட சொத்துல இருந்து வித்து கொடுங்க, உங்க எம்எல்ஏ சொத்து வித்து கொடுங்க, உங்க மந்திரி சொத்தை வித்து கொடுங்க. அரசு பணத்திலிருந்து எடுத்து கொடுத்துட்டு நான் கொடுக்குறேன், யார் பணத்தை யார் கொடுக்கறது? தயவு செய்து தமிழ்நாட்டு மக்களை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வாய்ப்பு கொடுங்க அண்ணன் சீமான் அண்ணனுக்கு. நீங்க முதலமைச்சர் கூட ஆக்கவில்லை என்றால் எதிர்கட்சியில் உட்கார வையுங்கள். அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் போல கேள்வி கேட்கும் ஒரே உரிமை, ஒரே தைரியம் உள்ளவர் இன்று சீமான் அண்ணன் தான். அன்று விஜயகாந்த் அண்ணன், இன்று சீமான் அண்ணன். ஒரு வாய்ப்பு கொடுங்கள். எதிர்கட்சி சீட்டிலாவது உட்கார வையுங்கள். எதிர்கட்சி சீட்டில் அமர வைத்தீர்கள் என்றால் பாதி இலவசம், பாதி டாஸ்மார்க் ஒழிந்துவிடும். முதலமைச்சர் ஆனால் நாடு சிறப்பாக இருக்கும். நான் நம்புகிறேன். நானும் 30 வருஷமா திமுக தான் ஓட்டு போட்டேன். இந்த வருஷம் ஏன்னா இந்த 3 பேரை இலவசம் கொடுக்குற அசிங்கப்படுத்துறாங்க. அதனாலேயே இந்த 3 பேருக்கும் ஓட்டு போடுறதே நான் நிறுத்திட்டேன். வேணாம். எவன் கொடுக்குறானோ அவன் வேண்டாம், எவன் இலவசம் கொடுக்குற சொல்றானோ அவன் வேணாம். எதுக்கு அவங்க இலவசம் கொடுக்குற? நமக்கு தேவையில்லை. இலவசம் வாங்க நான் தயாரா இல்லை. நான் மான மரியாதை உரிமையோடு வாழ நினைக்கிறேன்.
அது போல் நீங்கள் நினச்சிங்கன்னா இலவசம் கொடுக்குறவனுக்கு ஓட்டு போடாதீங்க. இலவசம் எவன் கொடுக்கலையோ அவனுக்கு ஓட்டு போடுங்க. நோட்டாக கூட போடுங்க, அது தப்பே இல்லை. எவன் இலவசம் கொடுக்குறானோ அவனுக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க. இலவசம் எவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறானோ அவனை போய் நம்ம சட்டை பிடிச்சி கேள்வி கேட்கலாம். இலவசம் வாங்கிட்டோம்னா வச்சுக்குவே, அவன்கிட்ட நம்ம கேள்வியை கேட்க முடியாது. 23ஆம் தேதி உங்கள் ஓட்டு தயவு செய்து நான் கையை நீட்டி காசை வாங்கி போடாதீங்க. இலவசம் கொடுக்குறவனுக்கு போடாதீங்க. எவன் இலவசம் கொடுக்கலன்னு சொல்கிறானோ அவனுக்கு போடுங்க. அது நீங்கள் சீமானனுக்கு போட்டாலும் சரி, யார் இலவசம் கொடுக்கலன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு போடுங்க. நம்ம உரிமையை கேட்போம், நல்ல ரோடு கேட்போம், நல்ல மருத்துவமனையை கேட்போம், நல்ல மின்சாரத்தை கேட்போம், மாதந்தோறும் பில் கட்டுற மின்சாரத்தை கேட்போம், நல்ல கல்வியை கேட்போம். இன்னைக்கு தனியார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டு விற்கிறாங்க. எல்கேஜி யூகேஜியில் 1 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க. அரசு கேட்பதே கிடையாது, அரசு பணம் வாங்கிடுது. அதனால் நம்ம கேள்வி கேட்குற இடத்துல இருக்கணுங்க. அப்போ தான் தனியார் மருத்துவமனை கூட தனியார் கல்வி கூட நம்ம சொல்கிறத கேட்கும். இன்றைக்கி அவன் சொல்கிறது நம்ம கேட்குறோம். ஒரு தனியார் மருத்துவமனையும் ஒரு தனியார் கல்வியும் அவனோட ரேட் அதிகமாகி கொண்டே போய் கொண்டிருக்கிறது. இதுக்கு காரணம் அரசு. இது காரணம் இலவசம் வாங்க. நம்ம இலவசம் வாங்காமல் இருந்தால் இந்த கேள்வியெல்லாம் கேட்கலாம். தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க. 23ஆம் தேதி எல்லாரும் ஓட்டு போடுங்க. இலவசம் வாங்காமல் ஓட்டு போடுங்கள். இலவசம் கொடுப்பவர்களுக்கு ஓட்டு போடாதீர்கள். அண்ணன் சீமான் அன்னைக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள். நன்றி, வணக்கம்.